ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மேங்களூர் ஸ்பெஷல், கர்நாடகா ஸ்பெஷல் நீர் தோசை. இது வந்து எங்க வீட்டுக்கு போனா மட்டும்தான் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ எங்க வீட்லயே நான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருந்தது. இதுக்கு வந்து நாங்க ஸ்வீட் சட்னியும் கார சட்னியும் ரெண்டு காம்பினேஷன்ல எங்க அம்மா செய்வாங்க. அது ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா வந்தது. இத சட்னி ரெசிபிஸ் ஃபியூச்சர் வீடியோல ஷேர் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. இப்போ இது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 4 டம்ளர் வந்து மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் வந்து ஊற போட்டுடுங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்ல, 3 ஹவர்ஸ் ஊறினா போதும். ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாவுல வந்து அரிசியை வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். மிச்சம் 1 டம்ளர் வந்து கார நீர் தோசை செய்யறதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நான் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும், அப்ப நீங்க அதை பார்த்து செஞ்சுக்கங்க. இப்ப 3 டம்ளர் அளவு ஊர்ன பச்சரிசியை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு வந்து நான் இன்னைக்கு வெள்ளரிக்காய் போடுறேன். ஒரு ஹாஃப் வெள்ளரிக்காய் குக்கும்பர் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் போடுறதால போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு செய்யறது அது இன்னொரு டைப் ஆஃப் வெர்ஷன், அது வந்து அடுத்த வீடியோஸ்ல வரும். இப்ப வந்து நான் வெறும் வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன். அப்புறம் 1 கப் அளவு சாப்பாடு போட்டிருக்கேன். சாப்பாடு இல்லைன்னா நீங்க 1 கப் அளவு அவல் வந்து ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி நான் ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கங்க. மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்டா இருக்கணும். தொட்டு பார்த்தா நல்லா வெண்ணெயாட்டா இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா தாராளமா தண்ணி ஊத்தி கலக்கி இந்த மாதிரி தூக்கி ஊத்துனீங்கன்னா அந்த கரண்டியில வந்து மாவு ஒட்டாம அப்படியே இறங்கணும். இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். மாவு ரவா தோசைக்கு நம்ம கலக்குவோம்ல, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து தோசைக்கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெயை போட்டு நல்லா வெங்காயம் போட்டு தேய்ச்சிக்கோங்க. இது கல்லு வந்து நல்லா எண்ணெய் பிசுக்கா இருந்தா மட்டும்தான் இந்த தோசை வந்து நம்ம ஊத்தி நல்லா எடுக்க முடியும். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம ரவா தோசை ஊத்துற மாதிரி லேசா இந்த சுத்தி ஊத்திக்கணும். நம்ம நார்மல் தோசை ஊத்துற மாதிரி சுத்த முடியாது, ரவா தோசை ஊத்துற மாதிரி சுத்தி தான் ஊத்தணும். ஊத்திட்டு நீங்க ஃபிளேமை ஹை பண்ணி மூடி போட்டீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துல இந்த தோசை வந்து வெந்துடும். ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை, 3 மினிட்ஸ்லயே இந்த தோசை வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே மடிச்சு திருப்பி போடாம மடிச்சு போட்டு எடுத்தீங்கன்னா சாஃப்டான வந்து நீர் தோசை வந்து ரெடி ஆயிடும். இதை வந்து நீங்க குட்டீஸுக்கு ரோஸ்டா வேணும்னா திருப்பி போட்டு நல்லா முருகலாவும் கொடுக்கலாம், நல்லா இருக்கும். ஆனா சாஃப்டா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த ஸ்வீட் சட்னி கார சட்னி கூட செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.